எல்லாரும் இது பேசிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, மும்பை இந்தியன்ஸ் அம்பையரை வாங்கிட்டாங்க, காசு கொடுத்துட்டாங்க, என்னமோ நடந்துச்சு தெரியலன்னு சொல்லிட்டு. அம்பையர் அவுட் கொடுக்குற வரைக்கும் நீங்க நிக்கலாம். ஐசிசி கோட் ஆஃப் கண்டென்ட்லால என்ன சொல்றாங்கன்னா, அம்பையர் விரல தூக்குற வரைக்கும் நீங்க நிக்கலாம். அம்பையர் வந்து அவரு தயக்கத்துல அவரே தலையை சொல்லிறாரு, யோசிக்கிறாரு. அதாவது அம்பையர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா லெக் அம்பையருக்கு தெரியுது அப்படின்னா லெக் அம்பையர்கிட்ட கேட்பாங்க, கிட்ட பார்ப்பாங்க. அப்போ அம்பையர் எஸ் நோ அப்படின்னு அவர்கிட்ட ஒரு சிக்னல் வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கையை தூக்குவாங்க. அவரு அது அவுட்னு நினைக்கிறாரு. அவரு கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கும்போது இஷான் கிஷன் வந்து கையை தூக்குற மாதிரி இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே அவரும் நடந்து போக ஆரம்பிச்சிட்டாரு, அவுட் தானே சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் தைரியமா அம்பையர் கரெக்ட் அவுட் அப்படின்னு கையை தூக்கிட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி தவறுகள் அம்பையர் இந்த மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ல மட்டும் கிடையாது, நிறைய மேட்ச்ல பண்றாங்க. ரஞ்சி ட்ரோஃபி மேட்ச்ல தான் அப்போ 2019-20 காலகட்டங்களில் வந்து இந்த டிஆர்எஸ்லாம் கிடையாது. எல்லாரும் ரொம்ப ஷவுட் பண்றாங்க. அது சௌராஷ்டிரா வர்சஸ் பெங்களூரு மேட்ச்ல முக்கியமாக செகண்ட் இன்னிங்ஸ் போயிட்டு இருக்குது. அப்போ ஷவுட் பண்றாங்க, புஜாரா நீ அவுட்டானு கேட்கறாங்க. பட் புஜாரா அம்பையர் அவுட் கொடுத்தாதான் போவோம் நிற்கிறாரு. அம்பையரும் அவுட் கொடுக்கல, நாட் அவுட்னு சொல்றாரு. அதனால புஜாரா திரும்பி இன்னிங்ஸை கண்டினியூ பண்றாரு. ஆனா நிக்கலாம். பட் இஷான் கிஷன் அந்த ஒரு விக்கெட் என்ன டேர்னிங் பாயிண்ட். இதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டா இஷான் கிஷன் சரியா பிளே பண்ணல. இந்த மேட்ச்ல இஷான் கிஷன் சரியா பிளே பண்ணல. பார்ட்னர்ஷிப் அங்க பில்ட் பண்ண விடல. சரியா விட்டதுக்கான காரணம் இஷான் கிஷன் ஒருத்தர். இஷான் கிஷன் இருந்தாருன்னு வைங்களேன், அங்க ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆயிருந்திருக்கும். பட் இஷான் கிஷனோட விக்கெட் மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட். ரிவ்யூ கேட்காம போயிட்டாரு. எனக்கு பார்க்கும்போது தோணுச்சு, என்னையா ரிவ்யூவாக கேட்டுக்கலாமையா, ட்ரை பண்ணிக்கலாமையான்னு தோணுச்சு.